முதல்ல இந்த கர்மாங்கிற வார்த்தையும் நம்ம வாயில் வரக்கூடாது. சும்மா வந்து ஒவ்வொருத்தன் இவன் கர்மாடா கர்மாடான்னுவான். அந்த வார்த்தைகளே நம்ம சொல்லக்கூடாது. கர்மா தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஒருத்தவனை நல்ல பாதையில் கொண்டு போய் அவனை நல்ல முன்னேற்றத்துக்கு செயல்படுத்துறதும் கர்மா தான். அவனை தீய பழக்க வழக்கங்களில் வந்து அடிபட வச்சு போலீஸ் கேஸுன்னு வாங்கி வைக்கிறதும் அவனுடைய கர்மாவை தான். ஊழ்வினை பலனுங்கிறது வேற. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கர்மான்னு வரும்போது கர்மாவை நீக்கி ஆத்மாவை புனிதப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா இருக்கிறதுனால தானே வந்து நீ ஆத்மாவை புனிதப்படுத்தணுங்கிற ஒரு முயற்சி, நல்ல கர்மா இருக்கிறதுனால முயற்சி எடுக்கிற. அப்போ எப்படி நீ கர்மாவை விலக்கிட முடியும்? புரியுதா? அதனால் கர்மா வந்து மனித வாழ்க்கையோடு வந்து சேர்ந்தது. என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறது என்னென்னா, கர்மாவை நீக்கிறது அழிக்கிறதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம்.